தமிழ்நாடு அரசியலில் சனாதன தர்மம் மீண்டும் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. திமுக எதிர்க்கட்சித் தலைவரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியதற்கு கண்டனங்கள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து சனாதனம் குறித்த கருத்துக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னா யாரும் கோவிலுக்கு போக கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. சொசைட்டில எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கணும், மேல் சாதி கீழ் சாதி பிரிவை ஒழிக்கணும்னு தான் சொன்னேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் கொள்கையை பின்பற்றுவதாகவும் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர் இல்லை என்றும் கூறினார். இதற்கு அண்ணாமலை அவர்கள் திக தலைவர் வீரமணியின் வீடியோவை பதிவிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் இந்த புளிச்சு போன விளக்கத்தை இன்னும் எத்தனை முறை சொல்லுவீங்க என்றார். முக்கியமாக சனாதன தர்மம் இந்து மதம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல என்று உதயநிதியின் அரசியல் குழுவின் சித்தாந்த குருநாதரான திக தலைவர் கே வீரமணி சொன்னதை சுட்டிக்காட்டினார். இவர்தானே உங்க குரூப்புக்கு சித்தாந்த குருநாதர். தேர்தலுக்கு முன்ன பிரச்சாரத்துக்கு போன போது இதே மாதிரி சனாதன ஹிந்து தர்மத்தை ஒழிக்கணும்னு பேசி இருக்கலாமே. கூடவே உங்க குருநாதரையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே. நீங்க தான் ரொம்ப தில்லான ஆளாச்சே, ஏன் அப்போ வண்டியில இடம் இல்லையா என்று கேட்டார். இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனாதன தர்மம் என்பது நித்திய தர்மம் அல்லது எட்டர்னல் ஆர்டர் என்று பொருள்படும். இது இந்து மதத்தின் அடிப்படை தத்துவமாக கருதப்படுகிறது. வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை போன்றவற்றில் வேரூன்றி இருக்கிறது. பல இந்து அறிஞர்களும் திக வீரமணி உள்ளிட்டோரும் சனாதன தர்மத்தையும் இந்து மதத்தையும் ஒன்றாகவே பார்க்கின்றனர். சாதி பிரிவினை உள்ளிட்ட கோளாறுகளை ஒழிப்பது சீர்திருத்த நோக்கமே தவிர முழு சனாதனத்தையும் ஒழிப்பது என்ற பேச்சு பலருக்கு கடும் எதிர்ப்பையும் ஏற்படுத்துகிறது. உதயநிதியின் இந்த கருத்து 2023 மலேரியா, டெங்கு போன்றவற்றுடன் ஒப்பிட்டு பேசிய போதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அப்போதும் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். தற்போது தேர்தல் முடிந்த கையோடு டிவிகே, டிஎம்கே இரண்டும் சனாதனத்தை விமர்சித்து வருகிறார்கள். ஒரு பிரிவினரை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் திமுக மற்றும் இதர கட்சிகள் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார்கள். இது இனியும் தமிழகத்தில் எடுபட வாய்ப்பே இல்லை.